வணக்கம் நண்பர்களே. நான் ஆண்ட பரம்பரை. எனக்கு இப்படி ஆகும், அப்படி ஆகும் அப்படிலாம் வந்து நெறைய பேர் வந்துட்டு அந்த பெருமை பேசுவாங்க. அந்த பெருமை பேசுறது வந்து ஜாதி ரீதியான அந்த பெருமையா தான் இருக்கும். நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இன்னொருத்தனை அடிமைப்படுத்தணும், இன்னொருத்தனை வந்து வேலை வாங்கணும், நாம வந்து அவனுக்கு மேல இருக்கணுங்கிறது வந்துட்டு இயல்பாவே ஒரு இன்பில்ட் அந்த மாரியான ஒரு இதான். அதோட வெளிப்பாடு தான் வந்துட்டு நம்ம ஆணாதிக்கம்னு சொல்றோம்ல, அந்த ஆணாதிக்க வெளிப்பாடு. பெண்களை வந்து அடிமைப்படுத்தி பார்க்கறது. நம்ம ஆறறிவு மனிதர்னா நம்மளை விட அறிவு குறைந்த உயிர்களை வந்துட்டு அடிமைப்படுத்துறது. இப்பயும் பாருங்க நம்ம வந்து ஒரு வேலையில சேர்ற வேலையில சேர்ந்தா அடுத்தடுத்து வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு போறோம். மேனேஜர் போஸ்ட்டுக்கு போறப்போ வந்துட்டு நமக்கு கீழ அவங்கலாம் வேலை பார்ப்பாங்க. நம்ம வந்து அவங்களை வந்து ஆளுமை செய்து பணியாற்றலாம். அந்த இத நம்ம எதிர்பார்த்துக்கணும். இன்னொருத்தன் கீழ வந்து அவன் சொல்ற வேலைய நம்ம செய்யணுமா? நம்ம அந்த வேலை சொல்ற இடத்துக்கு போணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணப்பாடாவே இருக்கும். இதுதாங்க இந்த ஜாதியிலே வந்துட்டு இருக்கு. ஜாதியில பார்த்தோம்னா, நாங்க வந்துட்டு அந்த காலத்துல நாங்க ஆண்ட பரம்பரைம்பாங்க. கொஞ்சம் அத அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஆண்ட பரம்பரைன்னா எத சொல்றாங்க? எங்க முன்னோர்கள் வந்து அரசர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசர்கள் என்ன பண்ணாய்ங்க? எல்லா ஜாதிக்காரங்களையும் வந்துட்டு ஒரு அடிமைகளா தான் வச்சிருந்தாங்க. ஆனா, ஒரே ஒரு ஜாதி, பிராமண ஜாதி மட்டுமே வந்து அவங்களுக்கு மட்டுமே தனி தன்மை குடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அவங்களோட பேச்ச கேட்டு நடக்கிறவரா இருந்தாரு அரசர். அதனால அவங்களுக்கு வந்து நிலபுலன்களை வந்து வாரி வழங்குவார். அவங்க ஏதாவது ஒரு யோசனை சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நிலபுலன்களை வாரி வழங்குவார். மற்ற எல்லா மக்களையும் வந்து சாதாரண மக்களா தான் நடத்துவாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளால வந்துட்டு ஒரு 2, 3 தலைமுறைக்கு மேல வந்து நம்மளோட தாத்தா யாரு, ஆச்சி யாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கெஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இன்னொன்னு இந்த மாரி ஆண்ட பரம்பரையாட்கள் வந்து பெருமை பேச என்ன இருக்கு? இப்பவே பாருங்களேன், ஏரியால ஒரு கவுன்சிலர் இருக்காருங்க. கவுன்சிலரோட பையன் வந்து திமிர்த்தனமா திரியிறான்னா, அந்த நம்ம எல்லாருக்குமே கடுப்பு தான் வரும். அவங்க அப்பா கவுன்சிலர்ங்கிறதுக்காக, அவங்க அப்பா எம்எல்ஏங்கிறதுக்காக, அவங்க அப்பா எம்பிங்கிறதுக்காக, அவங்க அப்பா ஒரு வட்ட செயலாளர்ங்கிறப்ப எவ்வளோ திமிர்த்தனமா திரியிறான்ட்டு. ஆக அப்படி ஒரு திமிர்த்தனமா திரியிறது வந்து பெருமையாங்க? நான் உழைக்கிறேன், நான் முன்னேறுறேன். என்னோட உழைப்பை வைத்து, அந்த வருமானத்தை வைத்து என் குடும்பத்தை காப்பாத்துறேன். அதுதாங்க பெருமை. என்னோட வருமானத்தை வைத்து நான் வந்து 4 பேருக்கு சமூக சேவை பண்றேன். அதுதாங்க பெருமை. இத விட்டுட்டு இங்க ஆண்டவர் ஒருவன் எத எதையோ தூக்கிட்டு வர்றது வந்துட்டு வேலையத்தவன். அதுதான் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து விட்டு தள்ளுங்க. எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாக நம்மை போன்றவர்களாக மதியுங்கள். எல்லோரோடும் அரவணைத்து செல்லுங்கள். மனிதர் என்பது வந்து சமூக விலங்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.